Decisions of the body is taken in the brain. Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point. The spinal cord is connected to the brain. Brain is a health, and the Babylon is a Babylon. பரிதாபங்கள்ல வந்த லாஸ்ட் வீடியோல இந்த ஒரு சீக்வன்ஸ் வரும். பர்டிகுலரா இந்த ஒரு சீக்வன்ஸுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க, கொத்தடிமைகள், தற்குறி ஊப்பிஸ்கள் இவங்க எல்லாருமே கதறி கதறி அழுதுட்டு இருந்தானுங்க. சரி, இவனுங்க தான் இப்படி அழறானுங்கன்னு பார்த்தா முன்னாள் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா இருக்கார் இல்லையா, அவரு ட்வீட் போட்டு கதறாரு, ட்விட்டர்ல உட்காந்து கதறிட்டு இருக்காரு. இவங்க இது மாதிரிலாம் கதறுவதற்கு காரணம் என்னன்னா, விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கேண்டேயன் இருக்கார் இல்லையா, அவரு கைது செய்யப்படும் பொழுது அவருடைய மகன் பிரஸ் மீட்ல பேசினாரு. அப்ப அவரு இப்படிதான் பேசியிருப்பாரு. Decisions of the body is taken in the brain. Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point. இதத்தான் பரிதாபங்கள்ல ஒரு சின்ன இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்த நம்முடைய தற்குறி ஊப்பிஸ்கள் இவனுங்க, அது எப்படி நீங்க எங்களை கேலி கிண்டல் பண்ணலாம், எம்எல்ஏவை கைது செஞ்சிருக்காங்க, அந்த எமோஷனல்ல அவருடைய மகன் இப்படி பேசியிருக்காரு, அதை வச்சு கேலி கிண்டல் பண்றீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கானுங்க. மனசாட்சி டே ஊபிஸ், மனசாட்சி பத்திலாம் நீங்க பேசலாமா? மனசாட்சி அப்படின்றது மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்களா ஜோம்பிஸ்ரா, உங்களுக்கு எப்படா மனசாட்சி இருக்கும்? நீங்களா எப்படா மனசாட்சி பத்தி பேசலாம்? மற்றவர்கள் துயரத்தில் இருக்கும் பொழுது அதை நீங்கள் கேலி கிண்டல் செய்யலாமா, நக்கல் நாயாண்டி செய்யலாமா அப்படின்ற மாதிரி இவனுங்க கேட்கறானுங்க. ஏய், நீங்கெல்லாம் இதை பத்தி பேசலாமாடா? உங்களுக்குலாம் இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்காடா? கொஞ்சோண்டு தகுதியாச்சு உங்களுக்குலாம் இருக்காடா? எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுது கருணாநிதி என்ன செஞ்சாரு? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்தில் திமுகவிற்கு எதிராக பேசும்பொழுது திமுக காரங்க என்ன செஞ்சாங்க? சட்டமன்றத்தில் ஒரு பெண் அரசியல்வாதி இந்த திமுக காரங்க என்ன செஞ்சாங்க? இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மீது கள்ள தூக்கில அடிச்சாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு தலையில ரத்தம்லாம் வந்தது. அது குறித்து கருணாநிதி அவர்கள்கிட்ட கேட்கும்பொழுது கருணாநிதி என்ன சொன்னாரு? இந்திரா காந்தி தலையில இருந்து ரத்தம் வருத கருணாநிதி அவர்கள் எப்படி கொச்சப்படுத்தி பேசினாரு? ஈழத்தமிழர்களை அங்க கொத்து கொத்தா கொண்டு குவிச்சானுங்க. அவ்வளோ கொடூரமா ஈழத்தமிழர்களை கொன்னானுங்க. அந்த காலகட்டங்களில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சாரு? பிராமணர்களையும் ஹிந்து மத கடவுள்களையும் ஹிந்து மத நம்பிக்கைகளையும் இந்த திமுக காரணங்க எவ்வளோ கொச்சப்படுத்தி பேசினானுங்க, கேலி கிண்டல் பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டானுங்க. கருணாநிதிக்கு டாக்டர் பட்டமா அப்படின்னு கேட்டு போராட்டம் செஞ்ச மாணவருக்கு என்ன நடந்தது? அவருடைய குடும்பத்துக்கு என்ன ஆச்சு? இப்ப நான் சொன்ன விஷயங்களை விட ஏகப்பட்ட மோசமான கேடுகட்ட காரியங்களை இந்த திமுக கடந்த காலங்களில் செஞ்சிருக்கு. செய்யலன்னு மறுக்க முடியுமா? இதெல்லாம் திமுகவின் வரலாறு, கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள் இது எல்லாமே. இப்போ இவங்க மனசாட்சி பத்தி பேசுறாங்க, மற்றவர்கள் துயரங்களை கேலி கிண்டல் பண்ணலாமான்னு கேள்வி கேட்கறானுங்க, மற்றவருடைய நம்பிக்கைகளை கொச்சப்படுத்தலாமான்னு இவங்க கேள்வி கேட்கறாங்க. நான் இங்க பரிதாபங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு வரல. ஏன்னா இந்த திமுகவுக்கும் கோபி சுதாகருக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான். தனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு பேசுவாங்க இல்லையா, அந்த வகையரா தான் இந்த திமுகவும் பரிதாபங்கள் இருக்கக்கூடிய நபர்களும். இப்பவும் சொல்றேன், நான் பரிதாபங்களுக்கு வக்காலத்து வாங்கறதுக்காகலாம் வரல. இதுங்க ரெண்டுமே ஒரே குட்டையில ஊறிய மர மண்டைகள் தான் சொல்ல வரேன். முன்னாள் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ட்விட்டர்ல பரிதாபங்களை மென்ஷன் பண்ணி பாவம் மனுஷன் கதறி இருக்காரு. நான் கோபி சுதாகரின் ஃபேன், அவங்க இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஒரு தந்தை கைதா இருக்கிறதை குறித்து அவருடைய மகன் எமோஷனலா பேசுறாரு, அதை வச்சு இவங்க இப்படி நக்கல் நயாண்டி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. வாட் அ டவுன்ஃபால். இதுக்கப்புறமா பரிதாபங்கள் தங்களை திருத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவர் இப்படி ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா பரிதாபங்கள் கிட்டே இருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்தது தெரியுமா? சமீபத்தில் எங்களது சேனலில் வெளியான ஆடி மாச பாவங்கள் வீடியோவில் இடம்பெற்ற ஒரு குறிப்பிட்ட காட்சி சமூக வலைத்தளங்களில் சிலரின் மனதை புண்படுத்தியதாக அறிகிறோம். அந்த காட்சி யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இருப்பினும் அது சிலரின் மனதை காயப்படுத்தி இருப்பதால் அந்த காட்சிகளை வீடியோவில் இருந்து நீக்கியுள்ளோம். பரிதாபங்களின் நோக்கம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவது அல்ல. இந்த திமுக காரங்க அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, நாங்க ஹிந்துக்களை எதிர்க்கவில்லை, ஹிந்துத்துவாவை தான் எதிர்க்கிறோம், நாங்கள் பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பிராமணிசத்தை தான் எதிர்க்கிறோம், நாங்க சனாதன தர்மத்தை தான் ஒழிக்கணும்னு நினைக்கிறோமே தவிர ஹிந்துக்களை அல்ல, ஹிந்து மதத்தை அல்லன்னு இவங்க ஒரு உருட்டுவாங்க இல்லையா, அது மாதிரிதான் இந்த பரிதாபங்களும் சொல்லியிருக்கு. ஏன்டா பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இது யாருடைய மனதையும் புண்படுத்த நோக்கத்தோட பண்ணது அல்லன்னு சொல்றீங்களே, நியாயமா இது? இப்ப நாம இந்த பரிதாபங்கள் பக்கம் கொஞ்சம் வரலாம். திருப்பதியில லட்டு கலப்படம் குறித்தான விவகாரங்கள் ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கும் பொழுது அதை வச்சுக்கிட்டு இந்த பரிதாபங்கள் என்ன செஞ்சானுங்க?
எவ்வளோ மோசமா ஹிந்து நம்பிக்கைகளை கொச்சப்படுத்தினானுங்க. தமிழகத்துல வடமாநில இளைஞர்கள் மீது அதிகமா வெறுப்பு வருவதற்கு காரணமே இவனுங்க தான். இவனுங்க பண்ண வீடியோஸ் தான். அது மட்டும் இல்லாம நாங்க ஸ்பூஃப் பண்றோம்னு சொல்லி மத்திய அமைச்சர்களை, தேசிய கட்சியினுடைய தலைவர்களை, பவர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை, தமிழகத்துல இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை, அதிமுக தலைவர்களை இவனுங்க எவ்வளோ மோசமா கேலி கிண்டல் பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க இது மாதிரிலாம் பண்ணும் பொழுது இதே திமுக, இப்ப பரிதாபங்களுக்கு எதிராக பேசக்கூடிய இதே திமுக இவனுங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. இவங்களுடைய வீடியோஸை பயங்கரமா ஷேர் பண்ணி இவங்க பரிதாபங்களை பயங்கரமா கொண்டாடுனாங்க. திமுக ஆட்சி அதிகாரத்துல இல்லாத பொழுது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை, அரசியல் கட்சியை இவங்க டார்கெட் பண்ணி கேலி கிண்டல் பண்ணாங்க. காமெடி பீஸா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுல ஓரளவு வெற்றியும் பெற்றாங்க. திமுக ஆட்சி அதிகாரத்துல இல்லாத பொழுது கூட இவங்க திமுகவை பெருசா விமர்சனம் பண்ணதே இல்லை. நான் சுத்தமா பண்ணவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரேஷியோவை பாருங்க. ரேஷியோவை எந்த அளவு இவங்க திமுகவை டார்கெட் பண்ணி கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க, அவங்கள கண்டென்ட்டா வச்சு இவங்க ஸ்பூஃப் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ரேஷியோவை தயவு செய்து பாருங்க. கம்பேரிட்லி திமுகவை காட்டிலும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இவங்க நிறைய கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரோல் வீடியோஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பொழுது கூட இவங்க திமுகவை தொட்டது கிடையாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக குறித்து இவங்க பேசுவாங்களா? 2021 இருந்து 2026 திமுக அந்த சேர்ல இருந்து இறங்குற வரைக்கும் இவங்க திமுகவை பத்தி பெருசா பேசினதே கிடையாது. எந்த ஒரு இடத்துலையுமே திமுக இவங்க கேள்வி கேட்டதே கிடையாது. இந்த 5 வருஷம் 2021 இருந்து 2026 வரைக்கும் இவங்களுக்கு கண்டென்ட் பண்றதுக்கு திமுக ஆட்சியில எதுவுமே கிடைக்கவே இல்லையா? தெரியாம கேட்கறேன். எவ்வளவு கொடூரமான விஷயங்கள் நடந்தது. அதை பத்திலாம் இவங்க ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க? பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த பரிதாபங்கள் டீம்ல இருக்கிறவங்களே திமுகவின் குடும்பத்துக்காரங்க தான். அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள் திமுக காரங்க தான். இவங்க நடுநிலையா சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து பேசுவாங்களா? ஆமா, இவங்க நடுநிலையா தான் இருக்காங்க, சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே தோல் உரிச்சு காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நம்புனீங்கன்னா உங்களை விட அடி முட்டாள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. திமுக ஆட்சியில பெருசா ஃப்ளட்லாம் வரல. ஆனா சாதாரண மழைக்கே தமிழகம் ஸ்தம்பிச்சு போச்சு. முக்கியமா சென்னை, டவுன் சவுத்ல இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்கிருந்த மக்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. அதை குறித்து கூட இந்த பரிதாபங்கள் பேசுவது கிடையாது. பெருசா ஃப்ளட் வந்தாலோ இல்லைன்னா பெரிய அளவில் மழை பெஞ்சாலோ இது மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா அது ஒரு இயற்கை சீற்றம் சொல்லிட்டு போயிடலாம். பட் திமுக ஆட்சியில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இயற்கையாக நடந்தது கிடையாது. இயற்கை பேரிடர் கிடையாது. இது எல்லாமே மேன் டிசாஸ்டர்ஸ் தான். இவங்க ஒழுங்கா பராமரிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோ வேதனைகளை சென்னை மக்கள், டவுன் சவுத்தில் உடைய மக்கள் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க அது பத்தி கூட பேசல. அது பத்தி கூட பேசாம வேற ஏதோ கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மழையை வச்சுக்கிட்டு வேற மாதிரியான கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக பத்தி பேசல. திமுகவின் ஆட்சி அதிகாரம் குறித்து இவங்க பேசல. பாரத பிரதமர் யோகா பண்றது, பாரத பிரதமர் ஸ்கூபா டைவிங் பண்றது, இது மாதிரியான விஷயங்களை இவங்க கேலி கிண்டல் பண்றானுங்க. பாரத பிரதமரை கேலி கிண்டல் பண்றானுங்க. பட் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் இவர் பண்ண விஷயங்களை குறித்து இவங்க பேசவே இல்லை. ஸ்டாலின் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, எவ்வளவு முறை என்னென்னத்தையோ உளறி இருக்காரு. பிரஸ் மீட்ல ஊடகவாதிகள் கிட்ட கொஸ்டின் கொடுத்துறாங்க. இந்த கொஸ்டினை தான் நீ ஸ்டாலின் கிட்ட கேட்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் எவ்வளவு வைரல் ஆச்சு. அதை பத்திலாம் இவனுக்கு பேசியிருக்கானுங்களா? வாயை திறந்திருக்கானுங்களா? இவ்வளோ நாட்கள் கழித்து திமுக தோத்துடுச்சு. இப்போ முதலமைச்சராக விஜய் தான் இருக்காரு. இப்போ கூட பாருங்களேன், எவ்வளவு நாள் கழிச்சு அதுவும் திமுக அவங்க டைரக்டா அட்டாக் பண்ணவே இல்லை, டைரக்டா ட்ரோல் பண்ணவே இல்லை. எம்எல்ஏ உடைய மகன் அவர் பேசின அந்த ஒரு ஸ்லாங்கை மட்டும்தான் எடுத்து நக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கே இந்த திமுகவினரால பொறுத்துக்க முடியல. கொதித்தெழுந்து போயிடுறாங்க. நீங்க போய் இப்படிலாம் பண்ணலாமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க இப்படிதான் அவங்கள கேலி கிண்டல் பண்ணுவீங்களா? இது அது ஒரு 2-3 செகண்ட் அவ்வளவுதான். அதை கூட இவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் கூட இவங்களுக்கு சகிப்புத்தன்மையே இல்லை. இவங்க இந்த திமுக காரங்களாட்டும் சரி, இந்த பரிதாப டீம் ஆகட்டும் சரி, இவங்களுக்கு கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மையே இல்லை. பட் இவங்க நம்மளை பார்த்து, ஹிந்துக்களை பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மையே இல்லை. நாங்கள் லட்டு பற்றி என்ன தப்பாக பேசணும், திருப்பதி பெருமாளை குறித்து நாங்கள் என்ன தப்பாக பேசணும், சும்மா கேலி கிண்டல் தானே பண்ணோம், அதுக்கே வீடியோவை தூக்க வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு பாடம் எடுத்தாங்க. இவங்களுக்குலாம் சகிப்புத்தன்மை இல்லவே இல்லைன்னு நமக்கு பாடம் எடுத்தாங்க. எங்க இப்போ பேச சகிப்புத்தன்மை குறித்து இப்போ பேச திமுக காரங்களுக்கோ பரிதாபங்கள் டீமுக்கோ இவனுங்களுக்கு ஃபர்ஸ்ட் சகிப்புத்தன்மை இருக்கா? இவனுங்களுக்கு இருக்கா? நீங்க தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, தயவு செய்து இவங்களை கொஞ்சம் நீங்க க்ளோஸா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்க யூடியூபர்ஸா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடியவர்களா இருக்கலாம். இவங்கலாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே திமுக அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கும்.
திமுக அவங்களுக்கு எதிராக பேச விடாது. பேசாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையானதை இந்த திமுக செஞ்சு கொடுக்கும். செஞ்சு கொடுத்துருக்கு. திமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்பொழுது தான் இப்படி பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கலாம். கிடையாது. 2021க்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியா பிரபலங்கள் எப்படி ஒண்ணா திமுகவுக்கு ஆதரவாக நின்னாங்க? திமுகவுக்காக எப்படி இவங்கலாம் அந்த காலகட்டங்கள்ல பிரச்சாரம் பண்ணாங்க? அப்போ திமுக பவர்லயே கிடையாது. அவங்க பவர்ல வந்ததுக்கு அப்புறமா திமுக குறித்து ஒருத்தன் பேசல. ஊடகவாதிகளும் சரி, பிரபலங்களும் சரி, இந்த கூத்தாடிகளும் சரி, இவனுங்க யாருமே திமுகவுக்கு எதிராக வாய் தொறக்கவே இல்ல. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம். அது எந்த அளவு பேசப்பட்டது. பட் ஒருத்தனாச்சு, ஒரு சோசியல் மீடியா பிரபலமாச்சும், ஒரு கூத்தாடியாச்சும் அது குறித்து பேசினானா? வாயை திறக்கவே மாட்டானுங்க. ஜாஃபர் ஷாதிக்கு அவ்வளோ பெரிய போதைப் பொருள் கடத்தல் மன்னன். அவன் கிங் பின்னா வேற இருந்திருக்கான். அவன் கூட அமீரும் இருந்திருக்கான். அதை பத்தியெல்லாம் இவனுங்க பேசினாங்களா? எந்த பிரபலங்களாச்சும் பேசிச்சுங்களா? இல்ல. திமுக இவங்க எல்லாருமே அவங்களுடைய சிஸ்டம்குள்ள வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. திமுக பவர்ல இருந்தாலும் சரி, திமுக பவர்ல இல்லனாலும் சரி, அவங்க கண்ட்ரோல்ல தான் இவங்க எல்லாருமே எப்பவுமே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் இருக்காங்க. தாவேகா எப்போ ஆட்சிக்கு வந்தது? இவ்வளவு நாளா திமுக குறித்து இவங்க ஏதாச்சும் பேசினாங்களா? அதாவது இந்த பரிதாபங்களை கேட்கிறேன். ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயமாச்சும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருப்பாங்களா? அதான் திமுக. நீங்க திமுகவை கேலி கிண்டல் பண்ண வேணாம். அவங்கள வந்து நக்கல் நாயாண்டி பண்ண வேணாம். ஜஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு கொஸ்டின் ஆச்சும் நீங்க ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ண மாட்டாங்க. பண்ணவே மாட்டாங்க. பண்ணாங்கன்னா அவ்வளவுதான். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சு திமுக என்ன செஞ்சாங்க? இவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? அதெல்லாம் மறுக்க முடியுமா? மறக்க தான் முடியுமா?